ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 30 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன். இப்போ பச்சை மிளகா, பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க. முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு பருப்பை ரெடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ சாம்பார் வைக்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 காஞ்ச மிளகா, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், முருங்கைக்கீரை, தக்காளி, வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணது, வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடுங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம். இப்போ காஞ்ச மிளகா 3 போட்டுடுறேன். அப்புறம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலியே ரன் பண்ண முடியுது. அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அவுட் ஃபுட் சாப்பிட்றீங்க. அவுட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூ. ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாலே எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா? இப்போ பருப்பில் நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். பார்த்துங்க. இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணும்னு போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? அந்த ரைஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு முருங்கைக்கீரை பொடி ரைஸ் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் கொடுக்குறீங்கன்னா 1 வயசுக்கு அப்புறம் கொடுங்க. ஆனால் மிக்சியில் அரைச்சி கொடுங்க. ஏன்னா முழுசாக கீரை குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி தான் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதித்தா சாம்பார் நல்லா இருக்காது. அந்த முருங்கைக்கீரை அந்த சூட்லேயே கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எங்கள் மாமனார் நான்வெஜ் கூட பிடிக்காது. முருங்கைக்கீரை சாம்பார்னால் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? இப்போ அந்த கீரையோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.